ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரிப்பதற்காகவே, உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். என்னை கொண்டு இவர்களுக்கு விமோசனத்தை ஏற்படுத்தப் போகிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தின் நிமித்தமாக அவர் இந்த பாடுகளை, சிலுவையிலே தான் பட்ட பாடுகளை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக பட்ட அவமானங்கள், நமக்காக பட்ட காயங்கள், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அதே போல் நமக்காக அவர் விட்ட ஜீவன், இவைகளெல்லாம் எனக்காகவே என்று நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் சாபங்களிலிருந்தும் ரோகங்களிலிருந்தும் எல்லா விதமான பிசாசின் கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி அவமானத்தை சகித்து நமக்காக தன்னையே பலியாகி கொடுத்தாரோ, அதே போல் நாமும் கூட நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலையும் கூட நம்முடைய ஓட்டத்தில் எந்த ஒரு சலனமில்லாமல் ஓடுவோம். பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நீங்களாக்கி ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் நான் எந்த அவமானம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்று சொல்லி முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ரட்சியும், முடிவு பரிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே, அதுபோல் நீர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் மதித்து பரலோக ராஜ்யத்துக்கு சென்றீர், அதே போல் நாங்களும் பரிசுத்தமாய் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து நாங்களும் நம்முடைய சமூகத்துக்கு வர எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லும்போது, எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லும்போது நிச்சயமாக தகுதிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நன்மையான பரலோகத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறோம். பாவ பரிகாரத்தை நீர் செலுத்தினது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே எந்த அவமானம் வந்தாலும் அதை சகித்து அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் என் நிமித்தமாக அநேகர் இந்த பூமி ரட்சிக்கப்படும், இந்த பூமி ஆஸ்வதிக்கப்படும், இந்த பூமி பாவத்திலிருந்து விடுதலையாகப்படும் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீர் என்று பார்க்கிறோம். அதே போல் நாங்களும் எந்த அநித்திய சந்தோஷத்திற்காக நாங்கள் நித்திய சந்தோஷத்தை விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்த பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.